பாதாள லோகத்தின் கடவுள்கள்தான் நாக தேவதைகள். நாகச் சதுர்த்தி அன்று நாகங்களின் சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபடுவார்கள். நாகங்களினால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க ஆடி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி அன்று நாக வழிபாடு செய்வார்கள். முடிந்தவர்கள் இந்த நாளில் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். நாகச் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பாயசத்தை நெய்வேத்தியமாக படைத்து நாக தேவதைகளை வழிபடுவார்கள். குழந்தை பேறு இல்லாதவர்கள் நாக வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. பயத்தை போக்க இந்த நாளில் நாகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்வார்கள். காளிங்கன் என்ற பாம்பினை பகவான் கிருஷ்ணன் அடக்கிய நன்னாள் இது. தீராத கடன் பிரச்சனை நீங்க நாகர் வழிபாடு செய்வார்கள். சதுர்த்தி திதி விநாயகருக்கு உரியது என்றாலும் ஆடி மாதத்தில் வரும் சதுர்த்தி திதி நாகர்களுக்குரியது. திருமணம் தள்ளி போகும் நிலையில் நாகச் சதுர்த்தி என்று பூஜை செய்து வழிபாடு செய்யுங்கள். ஆடி மாதம் என்றாலே அம்மன் வழிபாடு, அதுவும் விசேஷமாக பெண்கள் விரதமிருந்து வழிபடும் மாதம். அதில் நாகச் சதுர்த்தி மிக மிக முக்கியமானது. காஷ்யப்ப முனிவரின் பத்னிகளான கத்ரு மற்றும் வினதியின் புதல்வர்கள்தான் நாகர்கள் மற்றும் கருடன். இவர்களுக்குள் இருந்த தீரா பகையை அறிந்த விஷ்ணு பகவான் கருடனை தனது வாகனமாகவும் நாகரை தன் படுக்கையாகவும் மாற்றிவிட்டார். முற்பிறவி வினைகளால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க நாக சதுர்த்தியை பயன்படுத்துங்கள். ஆடி மாதத்தில் வரும் சதுர்த்தி திதி நாகப்பாம்புகளை அல்லது நாகர் சிலைகளை வழிபடும் நாள். கணவன் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக வீட்டில் இருக்கும் பெண்கள் நாக வழிபாடை செய்வார்கள். பாம்பு புற்றுக்கு பால் வார்த்து முட்டைகளை கொடுப்பார்கள். சர்ப்பசூக்த மந்திரங்களை சொல்லி துதிப்பார்கள். நாக சதுர்த்தி என்று ராகு மற்றும் கேது வழிபாடு அவசியம். ராகுவை ஆட்சி செய்யும் துர்கா தேவியையும் சேர்த்து வழிபட வேண்டும். சர்ப்பதோஷம் நீங்க மகாபாரதத்தை படியுங்கள். விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் சக்தி வாய்ந்தவை என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி.